வணக்கம். கனவு அப்படிங்கிறது நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் வர விஷயம்தான். மனிதர்கள் தங்கள் வாழ்நாள்ல சுமார் 6 வருடங்கள் கனவு காண்பதிலேயே செலவிடுறாங்க. தூக்கத்துல ரெம் ராபிட் ஐ மூமெண்ட், அதாவது விரைவான கண்ணியக்கம்னு சொல்லக்கூடிய இந்த கட்டத்துல மூளை சொல்லும் கதைகள் தான் கனவுகள். ஒரு சில கனவுகள் அப்படிங்கிற அளவுக்கு வருத்தப்படுற மாதிரி இருக்கும். ஒரு சில கனவுகள் இந்த கனவு உலகத்திலேயே வாழ்ந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிற கனவுகளும் இருக்கு. அப்படி 2 பேரு இந்த கனவு உலகத்திலேயே வாழ்ந்தா எப்படி இருக்கும்னு நினைச்ச கனவு தான் இது. அந்த கனவை குட்டி கதையா பார்க்கலாம் வாங்க. ரகுராமன் அப்படிங்கிற ஒருத்தர் கண்ட கனவு. கணையாளி அப்படிங்கிற ஊர்ல சகுந்தலை அப்படிங்கிற ஒரு பெண் ஆற்றங்கரை அரச மரத்தின் அடிக்கிளையில ஏறி கால்களை தொங்க விட்டபடி உட்கார்ந்திருந்தா. அவளது வலது கரத்துல ஒரு பூமாலை தொங்குது. 5-6 பேர் நின்னு உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க. அதாவது தோப்பு கரணம் போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாருமே உட்கார்ந்துட்டாங்க. கடைசியில ரகுராமனும் வைத்தியநாதனும் தான் இருக்காங்க. வைத்தியநாதன் அப்படியே கீழே உட்காந்துட்டாங்க. ரகுராமன் ஜெயிச்சிட்டாரு. அதனால சகுந்தலை நான் அவருக்கே மாலையிடுவேன் என்று மரத்துல இருந்து கீழே இறங்கும் போது ரகுராமன் கை கொடுத்து இறக்கி விடுவதற்காக போகும்போது ரகுமான் கண் விழிச்சிட்டாரு. கனவும் கழிஞ்சு போச்சு. மீண்டும் படுத்து அதே கனவு காணலான்னு நினைச்ச போது தூக்கமே வரல. இந்த கனவு முதல் நாள் மாலையில வேறு இளைஞர்கள் பேசி கொண்டிருந்ததுனால அந்த கனவு வந்தது ஞாபகம் வந்தது. வைத்தியநாதன் கனவு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ரகுராமன், வைத்தியநாதன், ராமமூர்த்தி 3 பேரும் இலைகளுக்கு முன்னாடி வரிசையா உட்கார்ந்துருக்காங்க. எதிரில ஒரு பெரிய அண்டா நிறைய இட்லியும் 1 ஜாடி நிறைய எண்ணெயும் மிளகாய் பொடி வகையறாக்களும் வச்சிருந்தாங்க. சகுந்தலை அந்த இட்லிகளை எடுத்து பரிமாற ஆரம்பிக்கிறா. அருகில் வைத்திருந்த கருப்பு பலகையில அவர்கள் தின்ற இட்லிகளுக்கு கணக்கு போட்டு வந்தாள். மற்றவர்கள் 8, 10, 15, 18வது இட்லியில நின்னுட்டாங்க. ஆனா வைத்தியநாதனும் மேல போய் கொண்டிருந்தாங்க. இட்லி பரிமாறி கொண்டிருந்த ஒரே ஒரு தந்த வளையல் மட்டுமே அணிந்த சகுந்தலையின் மலர்கரத்தை வைத்தியநாதன் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது முடிவென்பதே இல்லாமல் இட்லிகளை சாப்பிட்டு கொண்டே இருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு தோன்றுது. கடைசியா வைத்தியநாதன் 46வது இட்லியை தின்னுட்டு இருக்கும் போது சகுந்தலை வைத்தியநாதனே வெற்றி பெற்றாங்க, அவருக்கே நான் மாலை சூடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை எடுத்துட்டு வராங்க. திக்குமுக்கு ஆடி போய் வைத்தியநாதன் உளறிக்கொண்டே படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்றாரு. கனவு களைஞ்சு போச்சு.